and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நாளிலேயும் உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான நேயர்களாகி நீங்கள் எங்களுக்கு கொடுத்து வருகிற நல்ல உற்சாகத்திற்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். அநேகர் ஐயா நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறதை கேட்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியம் தேவனுடைய நாம மகிமைக்காய் பயனுள்ளதாய் காணப்பட நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியர்களின் பாதுகாவலுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக கடந்த வாரத்திலே நம்முடைய விசுவாசி ஒருவர் யானையினாலே மிதித்து கொல்லப்பட்டார். டாம்பியா என்ற பணித்தளத்தில் ஒரிசாவில் காட்டு யானையானது மக்களை துன்புறுத்தி வருகிறது. நம்முடைய விசுவாசி அங்கே ரத்தன் நாயக் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான நம்முடைய விசுவாசி அவர் மரித்து போனார். அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபியுங்கள். இரவு நேரங்களிலே நம்முடைய ஊழியர்கள் கூட அந்த பகுதிகளிலே இருக்க முடியாமல் வேறு நகரத்திற்குள்ளாக வந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வனவிலங்குகளின் பிடியிலிருந்து நம்முடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் பாதுகாக்கப்பட நீங்கள் ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய ஒரிசாவிலே கட்டப்பட்டு வருகிற பட்டகுடா புதிய ஆலயத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதனுடைய கட்டுமான பணி விரைவிலே நிறைவேறவும் தேவனுடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ணப்படவும் நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். புதிதான ஒரு ஆலயம் கட்டுவதற்காக கடந்த நாளில் அஸ்திபாரம் போடப்பட்டது. அந்த இடத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். பச்சிமா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல விசுவாசிகளும் ஊழியர்களுமாக இணைந்து ஜெபித்து நேற்றைய தினத்திலே வேலையை ஆரம்பித்தோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஞானஸ்தானம் பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த வேதாகமும் தேவைப்படுகிறது. அவரவர் மொழியிலே உங்களால் முடியும் என்றால் அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கவும் அதிலே உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவும் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நம்முடைய பத்திரிகை மாதாந்திர பத்திரிகை வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியோடு தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இலவசமாக மாதந்தோறும் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட இந்த வேலைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே உடைய சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பிரசன்னமாயிருந்து உமக்கு பிரயோஜனமான உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லி பொதுவாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்ப்போம் என்றால் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் 23ஆம் சங்கீதம் என்று சொல்லுவோம். 23ஆம் சங்கீதத்தை அறியாதவர்கள் இல்லை, தெரியாதவர்கள் இல்லை. அதை மனப்பாடமாக கிட்டத்தட்ட அனைவருமே நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். இந்த 23ஆம் சங்கீதமானது நல்ல மேய்ப்பனின் சங்கீதமாக அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆகையினாலே 23ஆம் சங்கீதத்திற்குள்ளாக நாம் செல்லும் முன்பாக 22ஆம் சங்கீதத்திற்குள்ளாக செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த 22ஆம் சங்கீதம் நல்ல மேய்ப்பனின் சங்கீதம். இதுதான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? இந்த 22ஆம் சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பாடு மரணங்களை விளக்குகிறதை பார்க்கலாம். ஒருவேளை இங்கே தாவீது தனக்குரிய கஷ்டங்களை பாடுகளை சொன்னார் என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால்
பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தி தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை இங்கே வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாகத்தான் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பனின் குணாதிசயம், நல்ல மேய்ப்பனின் குணாதிசயம். அங்கே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். 22ஆம் சங்கீதம் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்காக உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக ஒரு சிலுவை மரம் உண்டு. சிலுவை இல்லாமல், இல்லை என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. உன்னையும் என்னையும் தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையை மரத்திலே அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை மரணம் பாடு நிறைந்த ஒரு மரணம், அவமானம் நிறைந்த ஒரு மரணம், ஞானமற்ற மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மரணமாக கருதப்பட்டவை. ஆம், அக்கிரமக்காரர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு மரணம். இந்த மரணத்தை என் ஆண்டவர் ருசித்தார். இந்த மரணத்தை என் ஆண்டவர் ருசித்தார். சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளையே, எதற்காக? கர்ச்சிக்கிற சிங்கமாய் வருகிற, நம்மை சுற்றி அலைகிற அந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக, அவன் பேரிலே வெற்றி கொள்ளும்படியாக என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே சிலுவையின் மூலமாய் அவனுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 22ஆம் சங்கீதம் காண்பிக்கின்ற அந்த சிலுவை காட்சியை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 1வது வசனத்திலே சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் உம்முடைய காதுகள் கேட்கவில்லை? தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்கிறீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் இல்லை. அவர் அங்கலாய்ப்பை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஆண்டவர். பிதாவினுடைய சமூகத்திலே ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தை தொடங்கினவர், ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வாதமாக்கினவர். சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னை சிலுவை பாடுகளுக்குள் படுத்திய அந்த மக்களுக்காக மன்னிப்பை வேண்டி பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஆண்டவர் இப்பொழுது பிதாவாக அவரால் அவரை அழைக்க முடியவில்லை. ஏனென்றால் தம்முடைய முகத்தை தேவன் மறைத்து கொண்டார். பாவத்தை பார்க்காத சுத்தக்கண்ணன், உலகத்தாருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தோளிலே சுமர்த்தப்படுகிறது. பரிசுத்த தேவன் இங்கே பாவியாக நிற்கிறார். அவரை இந்த பாடுகளுக்குள் படுத்தியது என் பாவம் அல்லவா? உன்னுடைய பாவம் அல்லவா? அந்த பாவத்தை அவர் சுமந்தவுடனே பிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இப்பொழுது பிதாவாக காண முடியவில்லை. அப்பாவினுடைய அன்பை ருசிக்க முடியவில்லை. அப்பாவினுடைய ஆதரவான வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனே என்று சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவரே என்று சொல்லுகிறார். உம்மை நான் அப்பா என்று கூப்பிடுகிற உறவு இந்த உலகத்தாருடைய பாவங்களினாலே முறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பாடுகளுக்குள் படுத்தினேர் என்று கேட்கவில்லை. உம்முடைய உறவு எனக்கு பிரிக்கப்படுகிறது, அதை என்னால் தாங்க முடியவில்லை. அதுதான் அவருடைய துக்கம். அப்பாவுடைய முகம் எனக்கு மறைக்கப்படுகிறது, அதுதான் அவருக்கு பாடு துக்கமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவமுடையவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் உனக்கும் எனக்கு இலவசமான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டிகளானது எப்பொழுதுமே பிறரை சார்ந்து நிற்கக்கூடிய ஒன்று. ஆகினாலே சுயசுத்தம் கிடையாது, தங்களை தாங்களே காத்துக்கொள்ள முடியாது. இந்த ஆடுகளுக்கு எந்த விதமான கொம்போ விஷப்பற்களோ அல்லது மக்களை துரத்தி அடிக்கக்கூடிய எந்த திராணியோ கிடையாது.
முன்னால் செல்கிற மேய்ப்பன் எப்படி செல்கிறானோ அந்த பாதையிலே அது சென்று கொண்டிருக்கும். தவறுதலாக முன்னால் மேய்ப்பனை காணாமல் முன்னால் செல்கிற ஆடு ஒரு குழியிலே விழும் என்றால் அதை பின்தொடர்ந்து வருகிற ஆடுகளும் அதே குழியிலே விழும். அப்படிப்பட்ட சுபாவ நிலையில் உள்ளவர்கள் தான் நீங்களும் நானும். அப்படியாக பாவத்தின் மேல் பாவத்தை செய்து கொண்டு நம்மால் விடுவிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி கேட்கிறார் பவுலடிகளார். என்னுடைய நற்செயல்கள், என்னுடைய சன்மார்க்க ஜீவியங்கள், என்னுடைய தான தர்மங்கள், என்னுடைய சமய கடமைகள், ஆலயம், வேத வாசிப்பு, ஆலய சுத்திகரிப்பு, பண்டிகைகள், விழாக்கள், கொண்டாட்டங்கள் யாதொன்றும் என்னை ரட்சிக்க முடியாது. அப்படின்னா அதுக்கெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அவைகள் உங்களுக்கு ஏணிப்படிகள் அல்ல. உங்களை தேவனிடமாய் கொண்டு செல்லுகின்ற அந்த சக்தியும் திராணியும் மேய்ப்பனாகிய அவருக்கு மாத்திரமே இருக்கிறது. அவர் நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பன். ஏன்? ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, இந்த நல்ல மேய்ப்பனுடைய காரியங்களை தியானிக்காமல் 23ஆம் சங்கீதத்திற்குள் போவோம் என்றால் அது அர்த்தமற்றதாக இருக்கும். நல்ல மேய்ப்பனாக உனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உன் ஆண்டவராக இருக்கிறாரா? உன் ஆண்டவராக இருக்கிறாரா? அவருடைய சத்தம் கேட்கிறாயா? அதே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நான் பார்க்கின்ற பொழுது 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நீ நானும் அவருடையவைகள். நீ நான் ஆட்டுக்குட்டிகள், அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் என்னை அறிந்திருக்கிறார். நீ அவரை அறிந்திருக்கிறாயா? நீ அவரை அறிந்திருக்கிறாயா? எவ்விதமாய் அறிந்திருக்கிறாய்? உனக்கு வயிற்று வலிக்கும் காய்ச்சலுக்கும் சுகம் கொடுக்கிற ஒரு மருத்துவராக மாத்திரமே நீ அறிந்திருக்கிறாயா? உன்னுடைய தேவைகளுக்காக காசு பண்ண வேண்டும் என்கக்கூடிய ஒரு ஏற்றி மிஷினாக நீ அவரை அறிந்திருக்கிறாயா? தேவப்பிள்ளையை யோசித்துப்பார். நீ ஒரு ஆண்டவரிடத்தில் எதற்காக வருகிறாய்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இரட்சகரோடு நான் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிறேன், ஐக்கியத்தில் இருக்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னத நிலைக்குள்ளாக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்பது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை என்னுடைய பிறந்த நாளுக்கு ஆண்டவர் வேண்டும் என்பதல்ல. என்னுடைய திருமண நாள் நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்பதல்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு கஷ்டங்கள் பாடுகள் என்று வருகின்ற பொழுது என்னுடைய தனிப்பட்ட உலக பிரகாரமான சரீர நன்மைகளுக்காக என் ஆண்டவரை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளும்படியாக வருவேன் என்றால் என்னை போல பரிதவிக்கப்பட்ட பாவி வேறு யாரும் இல்லை. என்னுடைய சரீர நோய்கள் எல்லாம் நீங்கின உடனே நான் எங்கே இருக்கிறேன்? இந்த அநேக கூட்டங்களிலே, பெரிய கூட்டங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய ஊழியர்கள் உண்டு. அநேகர் அந்த கூட்டங்களிலே நாங்கள் இந்த பலவீனம் இருந்தது, அந்த பலவீனம் இருந்தது, நாங்கள் சுகமடைந்தோம், ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சுகம் கொடுக்கிற தேவன். ஆனால் அந்த சுகம் பெற்ற சகோதரனோ சகோதரியோ இன்று இந்த ஐக்கியத்திற்குள்ளாக, இந்த மந்தைக்குள்ளாக இருக்கிறார்களா? நீ சுகம் பெற்றிருப்பாய் என்றால், ஆண்டவராகிய இயேசு உன் பாவத்தை மன்னித்திருப்பார் என்றால், திரும்ப திரும்ப அதே பாவங்களிலே நீ நான் சொல்லக்கூடாது. சாட்சி சொன்னவர்கள் எல்லாம் இங்கே எந்த ஐக்கியத்திலே இருக்கிறார்கள்? இன்னும் உலகத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? நீங்களும் நானும் அதற்கு நியாயம் கற்பிக்கலாம். இல்லை, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர் உன்னையும் என்னையும் கிரயம் செலுத்தி பெற்றிருக்கிறார். இரண்டு விதத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தம். படைப்பால் நாம் அவருக்கு சொந்தம். அவர் என்னை படைத்தார், அவருடைய சாயலிலே படைத்தார், அவருடைய ரூபத்தின் பிரகாரமாக என்னை படைத்தார். அந்த படைப்பை, அவருடைய ரூபம் அழகான ரூபம், 10,000 சிறந்தவர். அந்த அழகை ஆதி பெற்றோர் மூலமாக நாம் இழந்து விட்டோம். என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தூரமாக்கப்படுகிறதோ அந்த ஆண்டவருடைய உறவு தூரமாகிறது, ஆண்டவருடைய ஐக்கியத்தை இழந்து விடுகிறோம்.
ஆட்டுக்குட்டியை இழப்பதற்கு ஆண்டவருக்கு சித்தமில்லை. ஆட்டுக்குட்டியாகிய உன்னையும் என்னையும் இழந்து போவதற்கு அவர் தேவனுக்கு பிரியமில்லை. காணாமற் போன ஆடாகிய என்னை தேடி என்னை கண்டுபிடிக்கும்படியாய் வந்தார். ஜீவனை கொடுத்து என்னை கண்டுபிடித்தார். அவர் ஜீவனை கொடுத்து எனக்கு ஜீவன் உள்ளவர் ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்தினார். ஆம், இரட்சகர். இந்த இரட்சகர் கொடுத்த ரட்சிப்பை நீ பெற்றிருக்கிறாயா? சிலுவையின் ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவர். அவர் உடன்படிக்கையின் தேவன். என்று நீயும் நானும் சிலுவையின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோமோ அப்பொழுது நாம் உடன்படிக்கையின் மக்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இது எதினாலே கிடைத்த ஒரு பாக்கியம்? சிலுவை மரணத்தினாலே கிடைத்த ஒரு பாக்கியம். ஆகையினாலே தேவ பிள்ளையே, கிறிஸ்தவ ஜீவியத்தின் அடிப்படையிலே என்றால் அஸ்திபாரம் என் ஆண்டவருடைய பாடு மரணம். என் ஆண்டவருடைய பாடு மரணம் எனக்காக மரித்தார் என்ற அந்த உள்ளுணர்வு உனக்கு இருக்கும் என்றால், நான் செய்து வந்த அதே தவறுகளை திரும்ப நான் செய்ய மாட்டேன். நான் சென்று கொண்டிருந்த அதே பழைய பாதைக்கு நான் திரும்ப மாட்டேன். தேவ பிள்ளையை யோசித்துப்பார். உனக்காக பிதாவினாலே கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டாரே, கதறினாரே, இன்றும் அந்த கதறுதல் தொனித்து கொண்டே இருக்கிறது. உன் காதுகளில் விழவில்லையா? நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவருடைய கதறுதலுக்கு இந்த நாளிலாவது செவி கொடு. கதறிக்கொண்டிருக்கின்ற 1000 கோடி மக்கள் உண்டு, பல ஆயிரம் கோடி மக்கள் உண்டு. யார் எங்களை விடுவிப்பார்? யார் எங்களை விடுவிப்பார்? இதோ நல்ல மேய்ப்பன் உண்டு என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாடு மரணம் அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆம், அவர் பாடுபட்டு மரணமடையவில்லை என்றால், உயிர் தள்ளவில்லை என்றால் எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. சற்று யோசித்து பாருங்கள். சிலுவை பாடில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, அது நரக வாழ்க்கை, அது நரக வாழ்க்கை. ஆம், உன் ஆண்டவர் உனக்காக மரித்தார். உன் ஆண்டவர் உனக்காக மரித்தார். இந்த எண்ணம் உனக்கு உண்டா? யாரோ யூத மத தலைவர்கள் கொன்று விட்டார்கள், ரோம அதிகாரிகள் கொண்டார்கள், ரோம அதிபதிகள் மரண தண்டனை விதித்தார்கள், ஒருவேளை போர் சேவகன் குத்தினான், பல காரியங்கள் உண்டு. அந்த இடம் குத்தினானே, அந்த இடத்துல நீ உன்னை நிறுத்திப்பார். நீ தான் அவரை குத்தி இருக்கிறாய், நான் தான் அவரை குத்தி இருக்கிறேன். வாரால் அடித்தானே, அது யார்? நீ நானும் தானே வாரால் அடிக்கிறோம். அழகுள்ள தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கேடடைந்தார், அந்த கேடடைந்தார். அவரை பார்க்க கூடாத ரூபமாகிவிட்டார். அழகில் சிறந்த கோமான் அழகற்றவராய், உரு தெரியாதவராய் உனக்காக எனக்காக நிற்கிறார். நீ நானும் ஓனாய் சிங்கம் போன்ற இந்த பிசாசனுடைய காரியங்களிலே நாம் கவப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் தன்னை நொறுக்கினார், தன்னை முழுமையுமாய் நொறுக்கினார். அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார். உனக்கு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது. நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என்னை நல்லவனாக்கும்படியாக அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். நல்ல மேய்ப்பன் என்னை நல்லவனாக்கும்படியாக, என்னை தேவனுடைய பிள்ளையாக்கும்படியாக அக்கிரமக்காரருடைய நடுவிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, சிலுவையில் அடிக்கவும் பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இரட்சகரை பார், உன் இரட்சகரை பார். நல்ல மேய்ப்பனாய் உன் இரட்சகரை பார். அந்த சிலுவை பாடுகளிலே அதன் மேலிலே நீ அஸ்திபாரம் போட்டு இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தார், மரித்தார். ஆம்,
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தன் தோளில் ஏற்றுக்கொண்டார். உனக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய அந்த மரணமாகிய அந்த சம்பளத்தை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். உனக்கும் எனக்கு பரிகாரம் கொடுப்பதற்காக அவர் பரிகாரியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே உன் பாவத்தை கழுவும்படியாய் நீ ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? நீ ஆலயத்திற்கு சென்று சிலுவைக்கு நேராக நீ நெற்றியிலே சிலுவை அடையாளம் அறைவதல்லாது அந்த நான் நிற்க வேண்டிய இடத்துல அப்பா நீர் நின்றீரே என்று சொல்லி அந்த சிலுவைநாதன் இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் அதுதான் அஸ்திபாரம். என் வீட்டில் 1000 சிலுவைகளை நான் வைத்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்தை கடந்து போகின்ற பொழுது சிலுவை அடையாளத்தை வரைந்தவனாக நான் கடந்து செல்லலாம். அதல்ல, சிலுவைநாதர் இயேசு, அந்த சிலுவைநாதர் இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நல்ல மேய்ப்பனாக என்னை அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டார். என்னுடைய அறியாமையிலிருந்து மீட்டுக் கொண்டார். என்னுடைய பலவீனத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பன். அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்று நீ சொல்லுகின்ற பொழுது உன் வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று பவுலடிகளார் கலாத்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார். என் வாழ்க்கையிலே நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது என் ஆண்டவருடைய சிலுவையை அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று சொல்லுகிறார். சிலுவையானது அறிஞர்களுக்கும் யூதர்களுக்கும் ஞானிகளுக்கும் வித்தியாசமான பொருளை கொடுக்கலாம். ஆனால் எனக்கோ ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. என்னுடைய ரட்சிப்புக்கு சிலுவை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. சிலுவைநாதர் இயேசு இந்த வேளையிலே உன்னையும் என்னை அழைக்கிறார். நல்ல மேய்ப்பனாக நீ என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? நீ என்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மேய்ப்பனுடைய மரணத்தினாலே நீ சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்கிறாயா என்பதை உணர்ந்து கொள். தாவீது ஜெபிக்கிறான் பாருங்கள். 119 சங்கீதத்தில் 176 வசனம், காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன். வழிதப்பி நிற்கிறாயோ சகோதரா சகோதரி? உனக்கு வழியாகி அவர் வந்தும் நீ இன்றும் வழிதப்பி அலைந்து கொண்டு இருக்கிறாயோ? உன் சுய ஆசைகள், சுய புத்திகள், உன் சுய சித்தம் இவைகளுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தபடியினாலே தேவனுடைய சித்தத்தை மீறினவனாக, கலகக்காரனாக நீ ஆண்டவருடைய காலடிகளை விட்டு நீ உன்னுடைய சொந்த முயற்சியிலே வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிறாயோ? காணாமற் போன ஆடு. ஆட்டுக்கு தான் நஷ்டம். ஆட்டுக்கு தான் நஷ்டம். மேய்ப்பனை இழந்து விடுகிறது. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. சக ஆட்டுக்குட்டிகளுடைய உறவை இழந்ததாக விடுகிறது. பசி, பட்டினி, எதிரிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறது. நீ தப்பிப்போன ஆடாக வேண்டாம். தப்பிப்போன நிலையிலே இருப்பதைப் போல நீ உணர்வாய் என்றால் இந்த சங்கீதக்காரன் ஜெபிப்பதைப் போல, காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது அடியேனை தேடுவீராக. இனி உம்முடைய கற்பனைகளை நான் மறக்கவே மாட்டேன். உம்முடைய சத்திய வார்த்தையை நான் கீழ்ப்படியாமல் ஒரு நாள் இனி போக மாட்டேன். தீர்மானத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனாய் எங்கள் தகப்பனே, நாங்கள் தூரமாய் சென்ற ஆடுகள், எங்களை உம்மண்டையிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உம் வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக, உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவையை சொந்தமாக்கி எனக்காக, எங்களுக்காக, நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாங்கள் கொல்லப்பட வேண்டிய இடத்துல, நாங்கள் அவமானப்பட வேண்டிய இடத்துல நீர் எல்லாவற்றையும் எனக்காக, எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். எங்களுடைய அழகு இழந்து போன அந்த அழகை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்முடைய அழகையே உருக்குலைக்க கொடுத்தீர். ராஜா, நாங்கள் காணாமற் போன ஆடுகளைப் போல இந்த வேளையிலே நிற்கதியான வேளையில் எங்களை தேடுவீராக என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எந்த புதருக்குள் நாங்கள் சிக்கி இருக்கிறோமோ, எந்த அடிமைத்தனம் எங்களை ஆட்டிக்கொண்டிருக்கிறதோ
அப்போ எந்த பாவ வல்லமை எங்களை மேற்கொண்ட சூழ்நிலையில் நாங்கள் தவறி போனவர்களாய் கிடக்கிறோமோ, எங்களை தேடும் ஆண்டவரே, எங்களை கண்டுபிடியும். இனி உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒரு காலம் எதிர்த்து நிற்க மாட்டோம், அந்த வார்த்தையை மறக்க மாட்டோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.